ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ஒரு மிஸ்டர் லியோ பேசுகிறேன். இன்றைக்கான கேம் பிளே என்ன பண்ணால் ஸ்கூல் பாய் ரன்னவே தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து முடிப்பேனா முடிக்க மாட்டேன்னு தெரில, ஆனால் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் ரொம்ப சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குதுங்க. பாவம் இந்த பையன் தான் நான் பாடு பண்ணுற போகிறான்னு தெரில. இந்த நல்லா இருக்கு, இந்த காலர் பீட்டு கேம் நல்லா இருக்கு. இப்படி போடு, ஏய் அப்படி போடு, ஏய் இப்படி போடு, ஏய் ஏய் ஓகே இப்படி போடு, ஏய் ஐயோ என் ஃப்ரெண்டு குரலா விளையாட கூப்பிட்றான் என் ஃப்ரெண்டு. ஓகே அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு விளையாட போவோம். அம்மா அம்மா வாங்க, என் ஃப்ரெண்டு விளையாட கூப்பிட்றான். என்னதே ஃப்ரெண்டு விளையாட கூப்பிட்றானா? அது மம்மி ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஓகே போய் எடுத்துகிட்டு வந்து காமி எனக்கு. ஓகே அம்மா கிட்ட காமிப்போம். நாங்க மம்மி ஒன்றுமே முடிக்கல, எதுவுமே முடிக்காமல் வச்சுருக்க. அதுக்குள்ளேயே நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போடுறியா? நீ ஹோம் ஒர்க்கை மொத்தத்தையும் முடிச்சிட்டா தான் நீ உன் ஃப்ரெண்டை விளையாட அனுப்புவேன், இல்லைனா அனுப்ப மாட்டேன். ஓகேவா? போய் படி, போ போ போய் படி. ஏய் அவன் வரமாட்டான், போடா மொட்டை மண்டையா. ஓகே மச்சாதான் நான் உன்னை வெளியே அனுப்புவேன், இல்லைனா இங்கே தான் இருப்பேன். ஓகேவா? வெளியே போனேன் சாப்பாதான் உனக்கு தவடியிலே பள்ளியில் ஒரு அடி அடிப்பேன். ஓகே? எப்படிலாம் கஷ்டப்பட்டு படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி இப்போது அம்மா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலை. அவங்கக்கிட்டேருந்து எப்படியோ தப்பிக்கணும் நம்ம. அதுதான் இதில் இந்த கேமோட கான்செப்ட்டு. எனக்கு வேறு பயங்கரமாக கோல்ட் ஆகிடுச்சிங்க. வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. எப்படி இருந்தாலும் லியோவோட வாய்ஸ் தானே. ஓகே இதில் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இதில் எதுவுமே இல்லை. சரி சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு 2 பேருக்கும் சின்ன சவுண்டு பொசுக்குன்னு கேட்டாலே பட்டுன்னு ஓடி வந்துடுறாங்க. நம்மளோட ரொம்ப ஸ்பீடாக எதுவுமே இல்லை. ஐயோ எதனா கொடுங்கடாடி, எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. ஓகே வெளியே போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி உட்காந்துக்கினே நான் வந்துட்டு போவோம். ஓகே டோர் ஓப்பன் மூடுங்க. எனக்கு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க எது பண்ணி வச்சுருந்தா. இந்த லைட்டை போட்டு விட்டு போனால் கூட அழகாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி நம்மள தான் போட்டு பழக்கம் வந்துவாங்க. நீ தானே திறந்து விட்டு போட்டேன்னு. சரி காலேஜ் பில் வச்சுட்டு அங்கே போய் ஒழிஞ்சிப்போம். ஓகே அச்சாச்சி குடுக்கணும்னு இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துப்போம். அம்மா வருவாங்க. காமிங் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க பாருங்க. இப்போது 1 2 3 இதோ வராங்க பாருங்க. ஓகே ஸ்மோக் ஸ்க்ரீனை நம்ம அங்கே போய்ட்டு ஆன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீடு ஃபுல்லாக புகையாயிடும். அதுக்கோசம் அவங்க ஜன்னலை திறந்து விடுவாங்க. அதுக்கு நம்ம ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த ஜன்னலுடைய தாவி போயிட்டு வெளியே போயிட்டு வந்துடலாம். இப்படி நீங்கள் கேட்கலாம், ஏய் டோர் தான் மெயின் டோர் இருக்கேடா, அதில் திறந்து போயிட்டு ஓப்பன் பண்ணி வெளியே போகலாம்லடான்னு கேட்கலாம். ஆனால் அது அம்மாவால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வெளியே போக முடியும், நம்மளால் ஓப்பன் பண்ணி வெளியே போக முடியாது. அதுதான் கான்செப்டில் இந்த கேமு. அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, செம்ம கோவத்தில் இருக்காங்க வேறு. பாருங்கள் கத்துறாங்க. என்னால் பேசக்கூட முடியல, என்ன பண்ணுறது, என் வாய்ஸ் அப்படி இருக்குது. பார்த்துப்போம் போக பார்த்துப்போம். வாய்ஸ் நார்மலாக போயிடும். சரி இங்கே உட்காந்தா தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து இங்கே வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க, எல்லா இடமும் செக் பண்ணுவாங்க நான் எங்கெங்கே போகணும். ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் வரமாட்டாங்க அம்மா அப்பா 2 பேரும். ஓகே கலவரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வெளியே போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அம்மா பள்ளியிலும் ஒரு அடி அடிப்பாங்க, பயமாக இருக்குது வெளியே போகிறதுக்கே. அவங்க அடியில் தலைகீழெல்லாம் சுற்றி பெருக்கு விடுவாங்கப்பா. இது வரைக்கும் நான் எங்கள் வீட்லேயே பெருக்கிறது கிடையாது. ஆனால் இவங்க யாருன்னே தெரில. விடுங்க எங்கள் அம்மா அப்பா ஃப்யூச்சரில் நானும் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஐயையோ இவருங்க சைலண்ட்டாக ஜன்னல் வழியாக குதிச்சு எஸ்கேப் ஆகிடும். அவருங்க ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க ஜன்னலை. ஓகே குதிடா குதி. ஓகே குதிச்சாச்சு. இங்கே எதனா இருக்கான்னு வந்து செக் பண்ண தான் வந்திருக்கேன். ஏணி இருக்குது, இந்த ஏணி எஸ்கேப் பண்ணுறது தான் என்னோடய பிளானிங்கு. ஓகே இதுக்குள்ளே எதனா இருக்கான்னு போய் பார்ப்போம். அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் போகலாமா வேணாமான்னு தெரில. போகும்போது பார்த்துட்டாங்கன்னா பயமாகுது. சரி இப்படியே சுற்றிட்டு போயிடுவோம். அந்த நாய்கிட்ட ஒரு கட்டை வச்சுருக்கு, அந்த நாய்கிட்ட மீட்டு போகணும். அந்த நாய் இல்லைன்னா நம்ம கிட்டே போனால் சவுண்டு போடும், அம்மா வெளியே வந்துடுவாங்க. ஓகே இங்கே பழுப்பு வேறு போகுது. ஓகே பொறுமையாக அந்த கார் சாவி கிடச்சிச்சின்னா அந்த கார் டிக்கி ஓப்பன் பண்ணி எதனா இருக்கான்னு போய் பார்க்கணும் வேறு. ஓகே இங்கே எதனா எட்டி பார்த்தா தானே கடைக்கு பார்க்குதா. அப்பா வந்துட போகிற, அப்பாவுக்கு மெசேஜ் வந்துருச்சு, அதை பார்க்க போயிட்டார் ஆள். ஓகே இப்படியே எதனா கடைக்கு தானே போய் பார்க்கலாம். எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக இது இடமே சுத்தமாக கிடைக்குது. இது வேறு எடுக்கடாடே, வீட்டையே ரவுண்ட் அடிக்க வச்சிட்டிங்களாடாடே. ஐயோ முடியல. இவன் வேறு எதுக்கு தான் கத்துறானே தெரியாது. சம்மந்தம் இல்லாத கோன்னு கத்துவான். திடீர்னு ஹை மீன் இங்கிலீஷ்லலாம் பேசுவான். ஆனால் இங்கிலீஷை பேசிக்காக புரிஞ்சுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் பண்ணுறதே. அங்கே பாருங்கள் அம்மா
இங்கே சமைக்கிறாங்க. ஓகே, ஆணி கச்சிச்சு, சூப்பர், ஆணி கச்சிச்சு. ஓகே, இந்த ப்ளூ கலர் ட்ரம்மில் வேறு எதனா இருக்கான்னு போய் பார்ப்போம். அந்த எல்லாம் எதுவும் இருக்குது பாருங்கள், எதுவும் இருக்குது. இதில் வந்து தண்ணி நிரப்பி தான் அதை எடுக்க முடியும். ஓகே, அது பார்த்துக்கலாம். ஏன்னா சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஓகே, பொறுமையாக ஜன்னல் வழியாக குதிச்சு பொறுமையாக நம்ம ரூமுக்கு போயிடுவோம். சாத்துறாடி, சாத்த முடியலடாடி, கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பாத்ரூமில் எதனா இருக்கான்னு போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே உட்காந்து அம்மா வேறு சவுண்டு வேறு வர மாதிரி கேட்குது வேறு. ஓகே, பாத்ரூமில் எதனா இருக்கா? ஒன்றுமே இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. டாய்லெட்டை ஓப்பன் பண்ணி வைப்பேன், இதுலேயும் ஒன்றுமே இல்லை. சரி, கண்ணாடி ஓப்பன் பண்ணி பார்க்கும், இதுலேயும் ஒன்றுமே இல்லை. எதுவுமே வைக்க மாட்டானுங்கய்யா. ஏன்டா இது? சை, கடுப்புடா, எதுவுமே வைக்க மாட்டாங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கிராணி கேமை பார்த்து கூட பயந்தது இல்லைடாடி, ஆனால் இந்த கேமை பார்த்தா பயங்கரமாக பயம் வருதுடா. யானே தெரில. ஏன்னா அடிக்கிற அடி அப்படி அடிக்கிறாங்க, டமால் அடிக்கிறாங்க. இந்த பாருங்க, லேப்டாப் சார்ஜர் கட்டிச்சு. அது லேப்டாப் சார்ஜ் போட்டு அப்பாவோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும். அப்பாவோட நேமை போட்டு. ஓகே, சவுண்டு கேட்டுச்சு. சரி, படிக்கிற புள்ள மாதிரி வந்து உட்காந்துட்டேன். உங்களுக்கு சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். எப்படியோ போங்க. அப்பாவுக்கு நான் பிரச்சனையே தெரில. டர்றபுரன்னு கொசு வருது. நான் வேறு லைட்லாம் ஆஃப் பண்ணி சும்மா விளையாடிட்டு இருக்கேன் அவனுக்கு வர வரைக்கும். ஓகே, இப்போ வெளியே போவோம். தைரியம் வர வச்சுக்கிட்டு இப்போ வெளியே போகலாம் தைரியமாக. ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, காலிங் பில் அங்கே இருக்குது. காலிங் பில்லை அமைக்கி விட்டு சரி அந்த மூலையில் போய் முட்டை விடுவோம் போயிட்டு. ஓகே, வந்தாச்சு. இது வரைக்கும் நான் ஒளியாத இடம்னா பாத்ரூம் தான். பாத்ரூம்லேயும் ஒளிய வச்சிட்டீங்க என்ன? ஐயோ, நான் எங்கே இருந்தவன்? எப்படிலாம் யாரெல்லாம் ஓட விட்டவன்? கிராணியெல்லாம் கதற ஓட விட்டு அடி வாங்குவேன் கிராணிக்கிட்ட. ஏன்னா கிராணியை பார்த்தா எனக்கு பயம் வராது. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு பயம் இல்லை. பயம் இருக்குன்னு சொல்லலாம், பயம் இல்லைன்னா சொல்லலாம். ஏன்னா போட்டு அடிக்கிறாங்க பயங்கரமா. அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. ஓகே, எவ்வளோ நாள் தான் பாத்ரூம்லேயே உட்காந்துருக்கிறது. அம்மா வேறு போடாங்களா இல்லையே தெரில. என்ன பண்ணுறது? வெளியே போகலாமா வேணாமா? சரிலையே, வெளியே போனோன்னா பயங்கரமாக அடிப்பாங்க. ஓகே, வெளியே போகலாம். இப்போது வெளியே போகலாம். ஓகே, சரி, அம்மாவோட ரூமில் வேறு எதனா, அம்மாவோட கிச்சன். ஓகே, சாரி வளர்றேன். அம்மாவோட கிச்சன். ஓ மை காட், அப்பா வேறு பாத்ரூம் வராருங்க. ஐயோ, அப்பா வேறு பாத்ரூம் வராரு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாரு. அவள் தான் லைட்டு யார் போட்டு வச்சுருது, டோர் யார் ஓப்பன் பண்ணி வச்சுருதுன்னு தேடுறாரு. அவள் தான் கத்துறாங்க. ஓய்டி மினிட், எங்கே என் சண்டை எங்கேயே காணாமல் போயிட்டான். ஏய், நான் எங்கேயோ போகல, வீட்டுக்குள்ளே ஒரு மூலையில் உட்காந்துருக்கேன். அது வந்து ரொம்ப நேரம் தேடினாங்க, அதை நான் கட் பண்ணிட்டேன். அது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார வைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் தேடிட்டு இருப்பார் டேடி. ஐயோ, மறுபடியும் சவுண்டு கேட்குதே. படிக்கிற பிள்ளையாட்டா உட்காருவோம் மறுபடியும். சவுண்டில் இவன் எது சொன்னாலும் பயமாக இருக்குங்க. ஐயோ, வெறுப்பாகுதே. லைட்டு ஆஃப் பண்ணி நான் தான் விளாட்றேன். அது தானாக ஆஃப் ஆகலை. நான் தான் லைட் ஆஃப் பண்ணி விளாட்றேன். என்ன பண்ணலாம்? ஓகே, வெளியே போயிட்டு அம்மாவோட ரூமை போய் செக் பண்ணுவோம். அதில் எதனா கிடைக்குதான்னு சைலண்ட்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துனே பண்ணுவோம். இதெல்லாம் இருக்கா? இதுவே இல்லை. ஐயோ, கம்மியார். ஐயோ, அம்மா அடிச்சிட்டாங்க. இந்த ரூமை நீ சுத்தம் பண்ணாதான் நான் உன்னை படிக்க விடுவேன். ஐயோ, ஏற்கனவே அழுக்காதனம்மா, நீ ஏன் பண்ண வேண்டாம், என்னையாமா பண்ண விட்றேன்? நான் இது வரைக்கும் என் ஒரிஜினல் அம்மா கூட இந்த மாதிரி சொல்லி என்ன செஞ்சது கிடையாது. நீ சொல்லி நான் செய்கிற பற்றியா? ஐயோ, எவ்வளோ அழுக்காக இருக்கீங்களா? நீனா கிச்சனை க்ளீன் பண்ணவே மாட்டேன். அங்கே போய் தர்பீஸ் பண்ணி மூச்சு நிற்குது. அதெல்லாம் எனக்கு சாப்பிட்டு வயிற்று போக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு குட் ஜாப்பா. இதுக்கு மட்டும் என்ன பாராட்டு. வீட்டுக்கு வந்துட்ட இது எப்படி சொல்கிறது? இப்போ அப்பாவோட ரூமில் போய் செக் பண்ணுவோம். ஓகே, பொறுமையாக போவோம், ஓப்பன் பண்ணுவோம். இந்த டைமில் தான் மெசேஜ் எதுவும் வரக்கூடாது. லைட் ஆன் பண்ணிட்டு. ஓகே, இதில் எதனா இருக்கா? இங்கே எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. இதில் எதுவுமே இல்லை. ஓகே, இதில் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இதில் ரூமில் எதுக்கு தான் ரூமுன்னு குத்துக்கிறாங்கன்னே தெரில. டேடியோட ரூமு, அம்மாவோட ரூமு இது. இதில் எதுவுமே இருக்காது. இதுலேயும் எதுவுமே இருக்காது. ஓகே, இந்த இதுல பூ தொட்டியில் ஒரு சாவி இருக்குங்க. இந்த சாவியை ஓப்பன் பண்ணி தான் அந்த பாத்ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அந்த டோரை ஓப்பன் பண்ணுற சாவி இது. இதை எடுக்க முயற்சி பண்ணுவோம். ஓகே, பூ கீழே வந்துருச்சு. சாவி. பொறுமை. ஓகே, கீழே வந்துருச்சு. ஓகே, சவுண்டு கேட்டுச்சு. அப்பா வந்துடுவார்.
ஐயோ பயமாக இருக்கு. பூரா கண்டுபிடிச்சிருவாரு. டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனால் யாரா மூடி வச்சுட்டு போனது கண்டுபிடிச்சிட்டுவாரு. அவள் தான் முடிச்சு விட்ருவாங்க. ஐயோ பயமாக இருக்குது. சிரிப்பாக இருப்போம் பாருங்க எங்கள் அப்பாக்காரன். இவன் தான் எங்கள் அப்பா. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் வியாபாரம் மாட்டேன் உனக்கு. நீ வியாபாரம் பண்ணுறேன். அடே தகப்பா என்னடா கொடுவோம் பார்த்துற. என்னடா பண்ண சொல்கிற? சரி ஓடணுமா? சரி ஓடுறேன் இரு. ஓடிதானா ஓடணும். சரி விடு. ஓகே ஓடுறேன். ஓடித்தான் இருக்கேன். இங்கே பேர் டாடி காரெல்லாம் சுற்றி வரேன் பார்த்துக்கோ. ஓகே 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 ஓடித்தாண்டா இருக்கேன். ஏன்டா கத்துற போய்த்தாக்காரா? கத்திக்கினேங்கிறாங்க. இவன் போகிறோம். வர கோவத்துக்கு நீ தானே என்ன அடிச்சிருவேன். நான் அவனை அடிக்க முடியாதாடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் இதோடய முடிச்சிக்கலாம். ஏன்னா இந்த பயபில் வந்து இப்போ ஒழுங்காக ஒன்றுன்னு சொல்லிட்டு எனக்கு கைத்திலே வைப்போம் பாருங்க. தவறு இல்லையே பாருங்கள். கிட்ட வந்து நின்றுட்டேன். அவள் தான் நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமால் அடிக்கிறேன் பாருங்கன்னு. அவள் தான் கேமை முடிச்சு. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.